வெல்கம் டு ரைடோகிராம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருச்சி தனுஷ்கோடி எபிசோட் 2. எபிசோட் 1 பார்க்காதவங்க மேலே லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அவ்வளோ அமுளி திமுளிக்கு அப்புறமா நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. செம்மையாக பசிக்குது. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட 37 இதுதாங்க நம்ம பட்ஜெட்டில் கிடைச்ச தாஜ் ஹோட்டல். ஆனால் உண்மையில நல்ல ஹோட்டலுங்க. நேரத்துக்கு நாங்கள் வந்ததுமே லாக்டவுனுங்க. நாளைக்கு ஃபுல்லாகவே அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. வர வரைக்கும் கண்ணாடி கிடையாது. நீ ரொம்ப சூடா இருக்க. என்னடா காக்கா ஆயிருச்சு. தனுஷ்கோடி போகிறதா எங்கள் வாழ்க்கையின் ஒரே லட்சியம்னு பசிச்ச வயிறோட மதியான சாப்பாடு கூட சாப்பிடாம நாங்கள் கிளம்பிட்டு அப்படியாவது கையில் காலையாவது உளுந்து உள்ளே போகணும்னு ஒரு பிளானில் போகிறோம். I don't think you get it properly. இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். இருக்குங்க சார், வண்டி இருக்குங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க? திருச்சியில வந்திருக்கோம் சார். ஏய் சையத், அந்த வேலைக்கு AP05CF வண்டி நம்பர் தெரியுதா? எத்தனை மணிக்கு வந்து நிக்கிறீங்க? காலையில 11 மணிக்கு நிக்கிறாப்புல. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. எம்எல்ஏ மோக்கன் போய் ஸ்டாப்ல அதெல்லாம் கிடையாது. திரும்பவும் பார்த்துக்கலாம். அரை மணி நேரமாக பேசி பார்த்தா எந்த யூஸுமே இல்லைங்க. நமக்கு செம்ம டென்ஷனாக தான் மிச்சம். நமக்கு டென்ஷன் ஆனாலே பசிக்கும் வேற. அந்த உருண்டையா இருக்கே, அது என்னது? முட்டையா? அது அப்படியே இருக்கு. தனுஷ்கோடி கிடைக்குதுன்னா வில்லுண்டி அப்படின்ட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே எடுத்த ட்ரோன் ஷாட்லையும் அண்டர் வாட்டர் கோப்ரோ வீடியோஸ் இப்போ நீங்கள் பாருங்க. ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனான ஒரு பீச்சை செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணிட்டு நேராக கிளம்பி சாப்பிட்டு நேராக ரூம் போயிட்டோம். நாங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடலான்னு ஒரு பிளானில் படுத்தோம். ஆனால் பசங்களோட இருக்கும்போது எங்கெங்கே தூங்குறது, நல்ல கதறிச்சு லேட்டாக தான் தூங்கணும். நைட்டு சீக்கிரம் தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சா போய் பார்த்துடலாம். லாக்டவுனே இருந்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. தனுஷ்கோடி போயிடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் எங்களை சீக்கிரம் எழுந்திரிக்க முடியல. முதல் நாள் ஃபுல்லாக சரியான ரைடுங்க, லாங் ரைடு அண்ட் லோக்கல்லையும் நிறையா சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் ஷூ கூட அவ்வளோ மாட்டலடா. போகலாம். ராமேஸ்வரத்தை சுற்றணுன்றது என்னோடய ஐடியாலே இல்லைங்க. தனுஷ்கோடி பார்க்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். பட் அது நேற்று பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி லாக்டவுன் தான். முன்னாடி வந்தேன், பார்த்தேன் நடுவில். தனுஷ்கோடி மேப் போட்டு வர சொல்கிறேன். தனுஷ்கோடி மேப் போட்டு வர சொல்கிறேன். தனுஷ்கோடி மேப் போட்டு வர சொல்கிறேன். அன்றைக்கி செம்ம டென்ஷனாக இருந்தேன். நம்ம லேட் பண்ணுறதுனால நம்ம தனுஷ்கோடி போகக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகிடுமே அப்படின்ற பயத்துலேயே ரொம்ப வேகமாக போக ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே நடந்தது ஒன்று பாருங்கள். தனுஷ்கோடி மியூசிக் தனுஷ்கோடி மேப் போட்டு வர சொல்கிறேன். பூனேல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து தான் வராங்க. मारो मुझे मारो मारो मुझे मारो मारो. எதுக்கு நாங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்கோம்? அதான் சார் உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கேட்டீங்க, நீங்கள் ஜூஸாக போயிட்டு இருக்கீங்க. பனிஷ்மெண்ட் எங்கே தான் கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிருக்கீங்க. அவர் போகிறாருன்னு பார்க்காதீங்க. லோக்கல் வீடு இல்லை. புரியுது புரியுது. இங்கே வந்து ஷூட்டிங் நடக்குது, அவங்க அலௌடு. மீனவர் மீன் பிடிக்கிற அலௌடு. ரெண்டு தான் வந்து கலெக்டர் அலோவ் பண்ணிட்டு பாஸ் கொடுத்து சேர் அலோவ் கிடையாது. இடையில ஐயோ வேற அம்மா வேற சீக்கிரம் போட. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. அங்க ரூம் கிட்ட இருந்துச்சுல்ல.
எக்ஸில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ண போனால் மண்டபத்து வாசலையே மடக்கி வச்சு மூமை குத்தி அனுப்பிவிடுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நிலமை. ஏற்கனவே டென்ஷனாக இருந்தேன், சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. எதுக்கு வந்தேனோ அதுவே பண்ண முடியல. அப்புறம் என்ன எதுக்குடா இந்த பிளானுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஊராடாது, ரோடாடாது, கரண்ட்டு கம்பம் ஆடாது, பார்க்குறது பூரா மனசுக்குள்ளே திட்டிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். நியாயமாக பார்த்தா இவங்களுக்கு தான் லாக்டவுன் போடணும். இதையும் போட்டு நானும் கோகுலும் ஒரு போட் ஹவுஸ் கிட்ட நின்று அட்லீஸ்ட் அந்த பிரிட்ஜுக்கு போக முடியாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம பயலுக்கு இருக்கானுங்களே. பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. ஹாய் கோகுல், 2 கோகுலுக்கும் ஹாய். உண்மையை சொல்லணும்னா ரொம்ப அழகான ஒரு மொமெண்ட்டை விட்னஸ் பண்ணோம். பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, விளாண்டு அந்த இடத்த அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நிற்கும்போது தரையாக இருந்த விட நாங்கள் திரும்பி வரும்போது கடல் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி போவோம் தெரில. அடுத்த எபிசோடு ஒன்றுமே செம்மையாக இருக்கும். இதோட செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஒரே நாளில் நடந்துச்சு. அந்த வீடியோவை சீக்கிரமாகவே நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் உதயன் ஃப்ரம் ரைடோகிராஃபி.